வணக்கம், உங்களை அன்போடு சிவில் தேடலுக்கு வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காங்கிரீட் போட்டு முடிச்சுட்டு காங்கிரீட் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போது மேலே ஒரு ஆளை விட்டு சீமாத்து வச்சு ஒரு கோடு போட்டு விடுவாங்க. அவர் ரஃப் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ரூப் காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆளை விட்டு சீமாத்து வச்சு ரஃப் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் காங்கிரீட்லேருந்து தண்ணி ஆவியாகி மேலே போகும். அப்படி ஆவியாகி மேலே போகும்போது காங்கிரீட் சீக்கிரமாக ட்ரை ஆகும். அப்படி ட்ரை ஆகும்போது காங்கிரீட்ல கிராக்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அந்த கிராக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காகவும் வந்த கிராக்கை மறைப்பதற்காகவும் அந்த கிராக்கை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்காகவும் தான் இந்த சீமாத்தை வச்சு காங்கிரீட் சர்ஃபேஸில் போட்டு விடுவாங்க. நார்மலாக சைட்டில் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இது அடுத்த ஃப்ளோர் போடும்போது ஃப்ளோருக்கு கிரிப் கிடைக்கிறதுக்காக ரஃப் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது காரணம் இல்லை. பெரும்பாலும் எல்லா காங்கிரீட் ரூஃப் போட்டு காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே காங்கிரீட் ரஃப் சர்ஃபேஸ் பண்ணுறது மெயின் காரணம் அந்த வெடிப்புகளை வர்றதை தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் மறைப்பதற்காகவும், அதே மாதிரி வந்த கிராக்கை கண்டினியூவா போகாம அதை டிஸ்கண்டினியூ பண்றதுக்காக தான் இந்த சீமாத்தை வச்சு மேல காங்கிரீட் சர்ஃபேஸ்ல ரஃப் ஃபினிஷ் பண்ணுவாங்க. காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரஃப் ஃபினிஷ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு காணொளி சந்திப்போம். நன்றி.